السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الحياء شعبة من شعب الإيمان. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பாக்கி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப்போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை கண்ணியமிக்க படைப்பாக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். உலகத்தில் எத்தனை கோடி படைப்புகளை அவன் படைத்திருந்தாலும் அத்தனை கோடி படைப்புகளிலும் மிக உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக, கண்ணியமுள்ள படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவான்: வலகத் கர்ரம்னா பனி ஆதம். நிச்சயமாக ஆதமின் சந்ததியை நாம் கண்ணியப்படுத்தினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த கண்ணியமிக்க படைப்பான மனிதன் எவ்வாறு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற ஒரு அழகிய வாழ்க்கை மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். இஸ்லாம் மார்க்கமானது அல்லாஹ்வுடைய இபாதத்தை சொல்லித் தரும் மார்க்கமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் மனிதனை அழகிய தோற்றத்தில் காணப்படக்கூடிய, அவர் காண்பிக்கக்கூடிய விஷயமான ஒழுக்கத்தையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எவ்வாறு அவன் பேச வேண்டும், எவ்வாறு பழக்க வேண்டும், குடும்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், தன்னுடைய பணியில் தன்னுடைய வேலை செய்யும் இடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், தன்னுடைய பொது வெளியில் அவன் எவ்வாறு பழக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அந்த ஒழுக்க சிந்தனையோடு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. தற்போதுள்ள காலத்தில் நாம் பார்க்கின்றோம், மனிதன் எதை கொண்டு கண்ணியத்தை தேட வேண்டுமோ அதை கொண்டு கண்ணியத்தை தேடாமல் அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் கண்ணியத்தை பெற்றுவிட வேண்டும் என்று என்ன செய்கின்றார்? ஒரு தவறான பாதையை நோக்கி செல்கின்றார். அந்த தவறான பாதை என்பது அவன் கண்ணுக்கு என்ன செய்யல, அது தவறாக அவன் பார்க்கவில்லை. நமக்கு தவறு தெரிகிறது, அவனோட கண்ணுக்கு பார்ப்பது எப்படி சொன்னா அது சரியான பாதை தான். 1000 பேர் எடுத்து சொன்னாலும் கூட இல்ல 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 நான் செல்லும் பாதை இதுதான் சரியான பாதை என்று என்ன செய்வாங்க? இவ்வாறு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்க நம்மில் சிலர் என்ன செய்யறாங்க சொன்னா வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தருவானாக.
ஏன்னு சொன்னா நான் முன்பு ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி, நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்விடம் அதிகம் சங்கை பெற்ற மக்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்றா, அத்காக்கும், உங்களில் யார் அதிக இறை எச்சத்தோடு வாழ்வார்களோ அந்த மக்கள் அல்லாஹ் செய்யறா இறைச்சத்தை கொண்டு அல்லாஹ் சங்கை பெற முடியும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப பார்க்கிறோம், இன்னைக்கு இபாதத் இருக்கு, ஆனா இபாதத்துல என்ன இல்லை? இறையச்சம் இல்லை. இஸ்லாமிய பெயர் இருக்கிறது, ஆனால் இஸ்லாமிய பெயர் சுமந்து கொண்டிருக்கிற மனிதர்கிட்ட என்ன கிடையாது? அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறையச்சம் கிடையாது. அந்த இறையச்சம் இல்லாத காரணத்தினால நீங்க எப்படி இருக்கும் சொன்னா, ஒழுக்கம் தவறி, ஒழுக்கம் என்பதே இன்னைக்கு இல்லை. நீங்க சமுதாயத்தில் பார்க்கணுமா இல்லையா? ஒழுக்கம் கிடையாது. நீ ஒழுக்கம் என்பது ஒரு காலம் இருந்தது. நீங்க எப்போ நவீன விஷயங்கள் பெருக்கிக் கொண்டு நவீன கண்டுபிடிப்புகளை உருவாக்கி கொண்டு தன்னுடைய எல்லா முகமும் வெளியே தெரிய வைப்பதற்கான வழி எப்போது தெரிந்து விடப்பட்டதோ அப்ப என்ன ஆயிட்டா? அந்த இடத்துல ஒழுக்கம் என்பது இன்னைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. அப்ப ஒழுக்கம் தவறிய மனிதன், அது மனிதன் செய்யக்கூடிய அமல் எப்படி இருக்குன்னு சொன்னா, உப்பில்லாத உணவு போலதான். நல்ல உணவு செஞ்சிருக்கிறாங்க, நல்லா பார்ப்பதற்கு கண்களுக்கு நல்லா அழகாக இருக்கிறது, மனம் நல்லா இருக்கு, வாசனை இருக்கு, வாசனை நல்லா இருக்கு. ஆனா என்ன இல்லை, அது அருந்தும் போது உண்ணும் போது என்ன சொன்னா சுவை இல்லை, உப்பு கிடையாது. அப்ப உப்பு இல்லாத உணவை போலதான் எப்படின்னு சொன்னா ஒழுக்கம் இல்லாத அமல்கள். ஒழுக்கம் இல்லாத மனிதர் என்ன அமல் செய்தாலும் அந்த அமலை கொண்டு அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய முடியாதுங்க, நன்மையை பெற முடியாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழுங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னானோ அதுபடி நீங்க என்ன செய்யணும், பின்பற்றி வாழ வேண்டும். குறிப்பாக நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை கற்பிக்கும் மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாம் தஆலா தந்திருக்கின்றார். இஸ்லாம் மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாபுல் ஆதாப், அதாவது ஒழுக்கத்தின் பாடம் என்று தலைப்பிடுகிறது. எப்படி பாபு சலாத், பாபு சௌம், பாபு சக்காத் என்று இருக்கிறதோ அதே போல பாபுல் ஆதாப், ஆதாப்னா ஒழுக்கங்கள், மரியாதைகள். அப்போ ஒரு மனிதன் ஒழுக்கத்தை எப்படி ஒழுக்கத்தை பேண வேண்டும் என்பது என்ன செய்யுது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலமா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னும் ஒரு படி பேர போன வச்சுக்கல, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்ச பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான் சொன்னா, அல்லாஹ் தஆலா ரூஹ் ஊதுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் ஊதப்பட்டு ஒரு முழு மனிதனாக எழுந்தவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அங்க இருக்கக்கூடிய மலக்குக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆதமீன் என்ன செய்யுங்க, அந்த மலக்குக்கு சலாம் சொல்லிட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா கற்றுத்தர ஒழுக்கம் அது. அப்ப என்ன சொன்னா, இந்த ஒழுக்கம் என்பது என்ன தெரியுமா, ஒரு மனிதன் பூமியில சங்கையான மனிதனாக வாழ வைக்கும். இன்னைக்கு சங்கை இல்ல, கண்ணியம் இல்ல, மரியாதை இல்லை சொன்னா என்ன இல்லாத விதத்துல ஒழுக்கம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலாக நம்ம ஒழுக்கம் சொன்னா எல்லாம் விரிவா சொல்லிட்டே போகலாம், அதுக்கு இந்த ஒரு ஜும்மா பத்தாது. அதுல ஒரு விஷயமாக என்ன செய்யணும் சொன்னா, ஒழுக்கத்திலே மிக சிறந்த விஷயமாக மார்க்கம் சொல்லுகிறது அல் ஹயா என்று சொல்லக்கூடிய வெட்கம், நாணம். ஏன்னு சொன்னா நீங்க வெட்கம் என்பது எப்படி தெரியுமா? சில நேரத்தில் நீங்க பார்க்கிறோம், நீங்க மக்கள் மத்தியில் வெட்கமே கிடையாது, வெட்கமே கிடையாது. ஒரு சபையில பேசுறோம், ஒரு சமுதாயத்தில் பேசுறோம், ஒரு மேலையில பேசுறோம், ஒரு சமூக வலைதளத்தில் பேசுறோம். ஆனா எப்படி சொன்னா என்ன செய்யறாங்க, வெட்கம் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு, வெட்கம் இல்லாமல் நடத்தக்கூடிய நடத்தை. இதை எப்படி சொன்னா, நீங்க மற்ற மக்களை போக வேண்டாம், நம் மக்கள் என்ன செய்யறாங்க, தொப்பி அணிந்து கொண்டு, ஜுப்பா அணிந்து கொண்டு, ஹிஜாப் அணிந்து என்ன செய்யறாங்க சொன்னா, ஒழுக்கம் தவறி பேசக்கூடிய, ஒழுக்கம் தவறி வாழக்கூடிய, ஒழுக்கம் தவறி செய்யக்கூடிய செயலை நீங்க மக்கள் மத்தியில் பார்க்கும்போது மிக வருத்தமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் ஹய்யாஉ ஷுஅபத்துன் மின் ஷுஅபில் ஈமான். வெட்கம் என்பது என்ன தெரியுமா, ஈமானுடைய கிளைகள்ல ஒரு கிளை. ஈமானுடைய கிளைகள் இருக்கு. ஈமான் என்பது ஒரு மரம் மாதிரி, அந்த மரத்துக்கு பல கிளைகள் இருக்குமா இல்லையா? அந்த கிளைகள்ல ஒரு கிளை தான் என்ன தெரியுமா, வெட்கம். வெட்கத்தை குறித்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஏகப்பட்ட ஹதீஸ் என்ன செய்யலாம், நான் நம்ம கிதாபில் பார்த்து கொண்டே வரலாம். எல்லாம் சொன்ன டைம் பத்தாது, சுருக்கமா சொல்றேன். ஏகப்பட்ட ஹதீஸ் சொல்றாங்க வெட்கம் எவ்வளவு முக்கியமானது. ஈமானின் ஒரு பகுதின்னு சொன்னால்
அப்ப வெக்கம் இல்லாத மனிதன்கிட்ட என்ன இல்லை? ஈமான் அது குறிப்பிட்ட பகுதி கிடையாது. அதே போல பார்த்தீங்க சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கொண்டிருந்த வெக்கம், அவங்களுடைய நாணம், ஏன் அவங்க மட்டும் இல்ல, அன்றைய காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா வெட்கத்தை கொண்டே சிறப்பு பெற்ற ஒரு சஹாபி இருந்தார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, அவங்க பார்த்து மலக்குகளே வெட்கப்படுவாங்களாம். ஒரு மாதிரி அப்சல்லாஹ் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப யார் வரா? சாதாரணமா இருக்காங்க. வீட்டில் எப்படி இருப்போம்? சாதாரண செய்வோம், சாதாரணமா வந்து உடை அணிந்து கொண்டு சாதாரணமா இருப்போம். அப்ப நம்சல்லாஹ் எப்படி அவங்க ஆள் எப்படி இருக்கு சொன்னா கொஞ்சம் கால் தெரியுது, இந்த காலுடைய இந்த வெளிப்பகுதி என்ன செய்யுது தெரிந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ வந்து யாரு வர்றா? அபூபக்கர் வராங்க. உள்ள ரசூல் என்ன செய்றாங்க? அனுமதி தராங்க. அனுமதி தந்து உள்ள வந்து பார்க்கும்போது ரசூல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருப்பி அடுத்து யார் வராங்க சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அவங்க அனுமதி பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்யல, அதே மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. மூணாவது யார் வராங்க சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அவங்க வரும்போது ரசூல் என்ன செய்றாங்க? உடனே முதல்ல அனுமதி தரல, முதல் தன்னை சரி பண்ணிக்கிறாங்க. ஆளை சரி செய்து கொண்டு என்ன செய்றாங்க? நல்லா வந்து கண்ணியமான முதல்ல அமர்ந்து என்ன செய்றாங்க? அதுக்கு பிறகு தான் தன்னுடைய அந்த வருமானங்களை உஸ்மான் என்ன செய்றாங்க? வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு போன பிறகு அவங்க மனைவி கேட்கறாங்க, ஆயிஷா கேட்கறாங்க, ஐயா ரசூலுல்லாஹ் என்ன நீங்க வந்து அபூபக்கர் வந்தீங்க, வரும்போது சாதாரணமா இருந்தீங்க, உமர் வரும்போது சாதாரணமா இருந்தீங்க, ஆனா உஸ்மான் வரும்போது உங்களுடைய மாற்றத்துக்கு காரணம் என்ன கேட்கும் பொழுது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா? யாரை பார்த்து மலக்குகளே வெட்கம் கொள்வார்களோ அவரை பார்த்து நான் வந்து வெட்கப்படக்கூடாதுன்னு கேட்டாங்க. மலக்குகளே வெட்கப்படக்கூடிய அளவுக்கு என்ன இருந்தாங்க? அவங்க உஸ்மான் அவனுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு வெட்கப்படக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. சரி, வெட்கம் வந்து கேவலமானதா? அல்ல, கேவலம் கிடையாது. ஏன் சொன்னா ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, இன்னொரு சஹாபி வந்து அட்வைஸ் பண்றாரு, அவர் வந்து சொல்றாங்க வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லி. வெட்கப்படக்கூடிய சஹாபி என்ன செய்யறாங்க சொன்னா வெட்கப்படுவதை பற்றி என்ன செய்யறாங்க? அதிக வெட்கப்பட வேண்டாம், நீங்க சாதாரண ஒரு சிறு சஹாபி என்ன செய்யறாரு? இன்னொரு சஹாபிக்கு அட்வைஸ் பண்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தாஹு யா மனிதனே, அவர் அப்படியே விட்டுடுங்க, வெட்கப்பட பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? பின்னல் ஹையா மினல் ஈமான். ஹையா இந்த வெட்கம் இருக்கிறது அது ஈமான் சார்ந்ததாகும் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுறாங்க. திரும்ப சொல்றாங்க, அல் ஹையாவு லா யஅதி இல்லா பி கைர். இந்த வெட்கம் இருக்கிறது நன்மை தவிர வேற எதுவும் கொண்டு வராது. நன்மை தவிர என்ன செய்யாதுங்க? ஒருத்தர் வந்து வெட்கத்தோடு வாழ்ந்தாங்க சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அவர்களிடமிருந்து கெட்ட சுபாவம் வெளிப்படாது, கெட்ட சிந்தனைகள் வந்து வெளிப்படாது. அவங்க என்ன செய்யணும் சொன்னா வெட்கத்தோடு இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க, நான் ஹையாவுல்லாஹி யஅதி இல்லா பி கைரி. வெட்கம் என்ன தெரியுமா? அவன் நன்மை தவிர வேற எதுவும் கொண்டு வராது என்பதாக என்ன செய்ய சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி பாக்குறாங்க, என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி அவங்க மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து எப்படி சொன்னா ஒரு கன்னி பெண்ணை இவங்க என்ன செய்வாங்களா அதிக வெட்க உணர்வோடு இருப்பதாக நபிகள் மனைவி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு எப்படி சொன்னா மார்க்கத்துல நபிமார்களும் சரி சஹாபாக்களும் சரி எப்படி வாழ்ந்தாங்க சொன்னா வெட்க உணர்வோடு வாழ்ந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சரி வெட்கப்படுறோமா இல்லையா? யார் விஷயத்தில் வெட்கப்படணும்? குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்படணும். அல்லாஹ் தஆலா நம்ம படைச்சிருக்கிறான் இல்லைங்களா? அல்லாஹ் தஆலா நம்ம வந்து எல்லாமே எல்லா நேரமும் அல்லாஹ் நம்ம வந்து பார்த்து கொண்டும் கண்காணித்து கொண்டும் இருக்கின்றான். அந்த அபூபக்கர் என்ன செய்யணும் சொன்னா பாவம் செய்வதற்கு நான் வந்து வெட்கப்படணும். நான் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்ம பற்றி என்ன நினைப்பாருன்னு செய்யணும், நான் வந்து வெட்கப்பட வேண்டும். நீங்க வந்து வெட்க உணர்வு இல்லாததுனாலதான் நம்ம கிட்ட வந்து அமல்கள் குறைந்து விட்டன, அமல்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா சொல்றாங்க இல்லையா, சரி எப்படி சொன்னா நீங்க பாக்குறோமா இல்லையா? நீங்க வந்து ஏதாவது உலகத்துல நம்ம நல்லபடியா இருந்தா போதும், உலகத்துல வந்து என்ன செய்யணும், நம்ம வசதியா வாழ்ந்தா போதும், அதுக்கு என்ன செய்யலாம்? வெட்கத்தை விட்டும் கூட எந்த செயலும் செய்யலாம் என்று வந்து வெளிப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம வந்து பல மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் சொல்லல, சிலர் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா நோக்கம்? என்ன தெரியுமா? இந்த துன்யால வாழணும். ஆனா பேர் என்ன? அழகிய இஸ்லாமிய பெயர்கள், அழகிய பெயர்கள், அழகிய தோற்றம், அழகிய ஆடை, இஸ்லாமிய ஆடை. ஆனா செயல் என்ன தெரியுமா? மற்ற மக்கள் வந்து இதெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ளதா என்று என்ன செய்வாங்க? சந்தேகப்படும் அளவுக்கு அவங்க செயல் என்பது மிக மோசமானதா இருக்கும். நீ பார்க்கணுமா இல்லை? இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க இல்லையா,
அல்லாஹ் தாலா சில பேருக்கு அல்லாஹ் வைக்கப்படுறாங்க. நம்ம வைக்கப்பட்டு சொல்லி ஆகணும். அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா சில பேருக்கு அல்லாஹ் தாலா வைக்கப்படுறாங்க. எப்படி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன ரப்பக்கும் ஹய்யும் கரீமும். உங்க ரப்பு இருக்கான அல்லவா, அவன் எப்படி சொன்னா அவன் வந்து வெக்க சிந்தனை உள்ளவன், வெக்கப்படுறான். அல்லாஹ் தாலா கரீமுன் சங்கையானவன். எப்படி சொன்னா யஸ்தஹி மின் அப்திஹி, அவன் தன்னுடைய அடியார் விஷயத்துல தன்னுடைய ஒரு அடியார் விஷயத்துல அவெல்லாம் வெக்கப்படுறான். எதுக்கு தெரியுமா, தன்னுடைய அடியார் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட வந்து கையேந்தி துவா கேட்கிறாங்க. அந்த கையேந்திய துவா அந்த துவாவுக்காக வந்து கையேந்தப்பட்ட அந்த கையை என்ன செய்யுது, அல்லாஹ் வந்து வெறும் கையோடு அனுப்புவது அல்லாஹ் வெக்கப்படுவதாக சொல்ல செய்றாங்க. நம்ம சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தான் வெக்கப்படுறான், அல்லாஹ் வெக்கப்படுறான். அதே நேரத்தில் பார்க்கணுமா இல்லையா, வெக்கம் என்ன செய்யணும், நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். மார்க்க விஷயத்தில் இருக்கக்கூடாது. தீன் விஷயத்தில் நம்ம வெக்கப்படக்கூடாதுங்க. ஏன்னு சொன்னா வெக்கப்படும் போது தெரியுமா, சில பேர் எப்படி தெரியுமா, மற்ற எல்லா ஹராமலும் செய்வாங்க, வெக்கமும் செய்வாங்க. ஆனா மார்க்க விஷயம் வரும்போது எப்படி தெரியுமா, இதெல்லாம் கேட்கணுமா, இந்த விஷயத்துக்கு வயசுல வந்து எப்படி கேட்பது, கேட்ட என்ன நினைப்பாங்க, அது அல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயத்துல வந்து எப்படி சொன்னா அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, மார்க்க விஷயத்துல வந்து வெக்கப்படாம கேட்ட சில அன்சாரி பெண்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறா, அல்லாஹ் தஆலா வந்து இந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா வந்து வரவேற்கிறார். மார்க்க விஷயத்துல மட்டும். தீன் விஷயத்துல என்ன தெரியுமா, கூச்சம் இல்லாம என்ன செய்யலாம், நம்ம வந்து நம்முடைய மசாலா கேட்கலாம், நம்முடைய வந்து சட்டத்திட்டத்தை கேட்கலாம், அவன் செய்யக்கூடிய அமல்கள் வந்து எப்படி செய்ய வேண்டும் என்று செய்யலாம், வயசு வித்தியாசம் பார்க்காம கேட்கலாம். சரி எப்படி தெரியுமா, நாங்கள் பெருசா வந்துட்டாங்க, இப்ப எப்படி குர்ஆன் ஓதுவது வெக்கமாக இருக்கு. எதுக்கு குர்ஆன் வந்து வெக்கமாக இருக்கும். ஆனால் எவ்வளவு வயசானாலும் சரிங்க, அன்றைய கண்டுபிடிப்பான நவீனமான விஷயத்தை வந்து கற்றுக்கொள்வதற்கு வெக்க தெரியாது. வெக்கப்படுமா இன்னைக்கு நீ பாக்குறப்பா இல்லையா. உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய சிறு வயசுல பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இன்னும் கண்டுபிடிப்பா அப்ப கிடையாது. அன்னைக்கு செல்போன் கிடையாது, வேற வந்து என்ன லேண்ட்லைன் தான். நீங்க செல்போன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 1000 அப்ளிகேஷன் செய்யறாங்க. தினமும் வந்து என்ன செய்யறாங்க, மனிதன் வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கின்றான். என்ன செய்யறாங்க, கற்றுக்கொள்ள ஆர்வப்படுறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாம இருக்கா இல்லையா. இன்னைக்கு என்ன அவசியம் வேணா, இது அவசியம் தெரியுது. ஆனா என்ன தெரியுமா, மார்க்க விஷயம் வரும்போது என்ன செய்யலாம், அவருக்கு இந்த கூச்சம் தருக்குது, நான் வெக்கப்படுறாங்க. இந்த வயசுல எப்படி குர்ஆன் ஓதுவது, இந்த வயசுல நம்ம எப்படி நான் வந்து ஒரு நம்ம வந்து வண்டிட்டு வந்து பாடம் வந்து கற்றுக்கொள்வது. அப்ப என்ன தெரியுமா, பாவம் செய்யும் விஷயத்துல நம்ம வந்து வெக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் மார்க்க விஷயம் என்ன செய்யறாங்க, மார்க்க விஷயத்தில் நம்ம வந்து வெக்கப்படுவது நம்ம என்ன செய்யறதுக்கு நம்ம வந்து தயங்கக்கூடாது. வெக்கம் இல்லாம என்ன செய்யணும், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்வது என்ன செய்யணும், நம்ம வந்து தாராளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றா, வஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். வஸ்அலு அஹ்ல திக்ரி, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, யார் வந்து அல்லாஹ்வுடைய கல்வியை வந்து யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அஹ்ல திக்ர், அல்லாஹ் சொல்றான். அஹ்ல திக்ர் சொல்ல என்னங்க, அது விளக்கம் என்ன சொல்றாங்க, அது சொல்றாங்க இல்லையா, நல்ல வந்து படித்த மக்கள், தெரிந்தவர்கள், அவங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. இன் குன்தும் லா தஅலமூன், நீங்க வந்து தெரியாத மக்களாக இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா, சிந்திச்சு பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒன்னே ஒன்று சொல்லி என்ன செய்யறேன், அந்த சப்ஜெக்ட் வந்துடுறேன். என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களே வந்து வெட்கப்பட சில விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், வெட்கம் என்னமோ அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், வெளிப்படுத்தி இருக்கிறான். உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து ஜைனப் ரலியல்லாஹு அவங்க வந்து நிக்கா பண்றாங்க. நிக்கா பண்ணவங்களுக்கு எப்படி சொன்னா, மக்கள் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு வலிமா விருந்து கொடுக்குறாங்க. அன்னைக்குள்ள வலிமா விருந்து, அது என்ன சொன்னா, வெறும் பேருக்கு போனா மாவு இதெல்லாம் உண்டாக திருப்பி கொண்டு செய்யலாம் சொன்னா, அதுதான் நபி அன்னைக்கு வந்து கொடுத்தா வலிமா விருந்து. அதுதான் அவர் வலிமா விருந்து கொடுக்குறாங்க. ஒருத்தனை சஹாபின்னு செய்யறாங்க, நபியை அனுப்பி கேட்டு வீட்டுக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு மட்டும் இல்லாம சாப்பிட்டு உடனே கோபம் அங்கேயே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்யறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. நபிசல்லா பாக்குறாங்க, என்ன நம்ம அழைப்பு கொடுத்தோம், என்ன செய்யல, அவங்க வந்து சாப்பிட்டு போகாம அங்கே இருக்க சொல்லி செய்யறாங்க. அந்த சொல்ல வந்து வெளியே சொல்லுவோம், கூச்சப்படுறாங்க, எப்படி சொல்லுதுன்னு தெரியல. இப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா செய்யற, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்து இருக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்றான், விசுவாசிகளே, நான் ததுகுலுல் புயூதன் நபிய, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து நபி வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுத்தா நீங்க வீட்டுக்கு போங்க, அழைப்பு தரா வீட்டுக்கு போகாதீங்க. அதே நேரத்தில் வந்து உணவுக்காக அழைக்கப்பட்டா என்ன செய்யணும், நீங்க வந்து சாப்பிட்டாச்சுன்னு சொன்னா நீங்க வெளியே போயிடணும், அங்கே இருக்காதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வெட்கப்படுறாங்க சொல்வதற்கு. ஆனால் அல்லாஹ் யஸ்தஹி மினல் ஹக்கி, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா சத்தியை சொல்வது அல்லாஹ் தஆலா வந்து வெட்கப்பட மாட்டான்னு சொல்லி காட்டுறான். எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி வெட்கம் இல்லாத சில விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து பரவலாக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் சொல்ல சொன்னா ஒரு வாரமா பார்க்குறோமா இல்லையா, செல்போன் தொடுத்தா போதும். என்ன விதத்துல சமீபத்தில் வந்து இஜாம் அணிந்த ஒரு பெண் வந்து என்ன செய்யணும் சொன்னா, இஜாம் அணிந்து கொண்டு செய்யக்கூடிய சில அவலங்கள்,
இந்த அவங்களை எப்படி சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் பார்த்தா எப்படி சொன்னா எப்பனா வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லலாம் என்று சொல்லக்கூடிய சில மக்களுக்கு வந்து சொன்னா அதை பற்றி தவறாக பேசுவதற்கு அது செயல் வந்து காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அந்த பெண் பாருங்க எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க தவறு சொல்லி, ஆனா என்ன செய்யல, கேட்காது மட்டும் இல்லாமல் சொன்னா அதே சமூக வலைத்தளத்தில் எப்படி தெரியுமா, தான் செய்யக்கூடிய சில செயலை வந்து சரி என்று சொல்லக்கூடிய அளவு என்ன செய்யறாங்க அந்த பெண் வந்து அது ஒரு கமெண்ட்ஸ் தான் அப்பெல்லாம் பேசிட்டே இருப்பது. இது என்ன தெரியுமா, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் இல்லை, இப்படி பார்த்து சொன்னா பல பேர் எப்படி சொன்னா ஹிஜாப் எடுத்து கொண்டு என்ன செய்யறாங்க திரைப்படம் பார்த்து நடனம் ஆடுவது இல்லைங்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறம்பாக பேசுவது, ஹராமான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வந்து தவறாக கேவலமா பேசுவது சமூக வலைத்தளத்தை பார்க்கிறோம். அப்ப என்ன காரணங்கள் பார்க்கும் பொழுது வெட்கமில்லாததுதான். அப்ப அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்லியிருந்தா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி யத்காக்கும். இந்த உலகத்துல வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கைக்காக நீங்க என்ன செய்துக்க முடியும், ஈமான் இருக்காதீங்க, உங்களை அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அச்சத்தோடு வாழுங்க. ஏன் சொன்னா யாரும் வந்து அல்லாஹ் அச்சத்தோடு வாழ்றாங்களோ அந்த மக்கள் என்ன செய்யறான் கண்ணியத்தை அல்லாஹ்வுத்தாலா வாழ வைக்கின்றான், இங்கும் சரி ஆகத்திலும் சரி. ஆக சிந்திச்சு பார்க்கணும். ஏன் சொன்னா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் எப்படி சொல்ல பாதுகாக்கணும். ஏன்னா இங்க அவ்வளவு மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் என்ன செய்யணுங்க, கொஞ்சம் ஏமாந்த போது என்ன தெரியுமா, நம்ம வந்து ஈமான் வச்சு வெளியேற்றக்கூடிய எவ்வளவு சில விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் வந்து சொல்லுவாங்க, சமுதாயத்தில் வந்து வெளிப்படையாக அது வந்து நடந்து அது அதிகமாக இருக்கிறது. ஆக சிந்திச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன செய்யணுங்க, முடிந்தாலும் வந்து ஈமானோடு வாழ வேண்டும். குறிப்பாக ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த செயலை வந்து அல்லாஹ்வுத்தாலா வந்து என்ன நினைப்பான், அல்லாஹ்வுத்தாலா வந்து எப்படி பார்ப்பான்னு செய்யணும், அல்லாஹ் மீது நம்ம செய்யணும். வெட்க ஒருவரோடு வாழ்வதற்கு அல்லாஹ்வுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.